ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் உரிக்க லேட்டானதால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா 2 கேரட்டு உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தது. அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு பிரியாணியை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கேரட்டையும் போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப வேக விட வேணாம், அரை வேக்காடோட வேக விட்டுட்டேன். ஏன்னா கொதிக்கும்போது காயெல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறமா தேவையான மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம், தயிர் கொஞ்சம், 2 ஸ்பூனு பிரியாணி மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டேன். இப்போ பிரியாணி மசாலா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். தண்ணி என்ன கலராக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மசாலா கிண்டின கரண்டியாக அந்த தண்ணியில் வச்சுருந்தேன். எல்லாம் ஒரு குடும்பம் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி புதினா தூவி விட்டு நெய்யை சுற்றி பரவலாக ஊற்றி விட்டுட்டு தினம் மூடி வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறமா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா 3 விசில் வர்றதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.